ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா இன்னைக்கு பார்க்க போறது கோயில் கூட கோயில்கோட விளாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு, அதாவது சவுத்துல இருக்கவங்களும் சரி, நார்த்ல வந்துட்டு இருக்கவங்களும் சரி, நிறைய பேர் கோயில்கோடனா என்னன்னு தெரியாது, திருவிழானா என்னன்னு தெரியும், கோயில்கோட என்னன்னு தெரியாது. திருவிழான்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, நிறைய ஊர் மக்கள்லாம் வந்து அதுல கலந்துக்கிட்டு பண்றது அது திருவிழா. கோயில்கோடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டும் இருந்து, அதாவது ஒரு 2-3 தெருக்களோ இல்ல ஒரு தெருக்களோ இல்ல ஒரு கேஸ்டோ, அதுவும் திருநெல்வேலி பக்கம் அப்படிதான் இருக்கணும் வைங்களேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் இருந்து அந்த கோயிலுக்காக பண்றதுதான் கோயில்கோடைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வேற எதுக்கும் இல்ல, மழை பெய்யறதுக்காண்டி தான் பண்ணுவாங்க. அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல திசைநிலை பக்கத்துல இருக்க ஊரு தான் நம்ம ஊர், சொந்த ஊர் அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இங்க கோயில்கோட விளாக் வந்துட்டு பண்ண போறோம். ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும்னா வித்தியாசமா நடக்கும். நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துருக்கே மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வித்தியாசமான எல்லாத்தையும் உங்களுக்கு விளாகா போடுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்தையுமே எல்லா இடத்தையுமே ஞாபகப்படுத்துறோம். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்க இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஊருக்கு ஒரு புளிய மரம் ஆலமரம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடம் தான் கொஞ்சம் பேக்ல போ. இதான் அந்த வந்துட்டு புளிய மரம். எங்களோட புளிய மரம்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் நம்ம சின்ன வயசுல இருந்து விளையாண்டது. பக்கத்துல அழைக்கு இவ்வளவு பின்னாடி போகல பாருங்க, இந்த சுத்தி எல்லாம் காட்டு லைட்டா இங்க பாருங்க, அதுல மண்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இந்த பக்கம் வந்துரு, இங்க வந்துரு, இங்க வந்து இந்த மண்ணில தான் விளையாடுறது, இந்த மண்ணில தான் ஓடி ஆடி விளையாடுறது. அங்க இங்க ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு பிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுல ஆடி குதிக்கிறது. அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு, அங்க பக்கம் ஆலமரம் அரசமரம் இருக்கு, வேப்ப மரம், ஸ்கூலா? சரி, ரைட்டு, ஓகே. அங்க இருக்கிற எல்லா மரத்துலயும் ஏறி விளையாடுறது தான் நமக்கு விளையாட்டு இடமே. ஸோ இப்போ இந்த கோயில்கொடையை பத்தி லைட்டா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று நடக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அதான் இன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு வந்துட்டு பாட்டு போடணும் போடல, ஏன்னா இன்னைக்கு ஒரு டெத்து விழுந்துருச்சு போல இருக்கு, அதனால பாட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய பண்ணா இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு விளக்கு பூஜை, ஞாயிற்றுக்கிழமை விளக்கு பூஜை நடக்கும். அதாவது பெண்கள் நிறைய பேர் ஊருக்குள்ள வந்து, எல்லாருக்கும் எப்படி 40 வயசு இருக்கும், அவங்க எல்லாம் வந்து சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் குடம் எடுப்பாங்க, ஏன்னா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஊர்ல சில பேர் வந்துட்டு விரதம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு பால் குடம் எடுத்துக்கொண்டு சாமிக்கு ஊத்துவாங்க. அப்புறம் அபிஷேகம் நடக்கும், பாலாபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் முளைப்பாரின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த முளைப்பாரி ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக பயிர் வகைகளை வந்துட்டு அவங்க விதைச்சி அதை வந்துட்டு விரதம் இருந்து அவங்க வளர்த்ததை வந்துட்டு அந்த சாமிக்கு வந்துட்டு படைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நல்லபடியா உங்களுக்கு வளர்த்து நாங்க படைச்சிருக்கோம், இதை வச்சு நீங்க இது, அதனால அவங்க அம்மாவோட மனசு குளிரடைஞ்சு ஊரை குளிரடைய வைக்கணும், மழை பெய்யணும் அப்படிங்கிற. அவங்க எந்த அளவுக்கு விரதம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த முளை வைக்கிறது வளரும். அதேதான், எந்த அளவுக்கு அவங்க விரதம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு வளர்த்தியா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து அது திங்கக்கிழமை சீரீஸ்ல திங்கக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை நைட் நான் எடுத்து உங்களுக்கு அடுத்து வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு அது பாருங்க, பயங்கரமா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்லாம். இன்னொன்னு அதுக்கு அடுத்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சப்பட்டின்னு சொல்லி ஊர்வலம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சப்பட்டி வச்சு மஞ்சனுக்கு வந்து அம்மனுக்கு வந்துட்டு மஞ்சள் அலங்காரம்லாம் பண்ணி அதுல அபிஷேகம் நடக்கும். அதுக்கு ஒரு நெய் பால் தயிர்னு எல்லாத்துலயும் ஒரு அபிஷேகம் நடந்து முடிச்சுட்டு சாமி மஞ்சள் குளிக்கும். அதுக்கு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாவிளக்குன்னு ஒன்று எடுப்பாங்க. இருக்கையிலே பயங்கரமா தான் இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். கண்டிப்பா அது எப்படியா போடுறேன். எனக்கு என் போன நைட்டு வீடியோ தெரியாது, யார் போன்லயாவது உங்களுக்கு எடுத்து நான் அந்த வீடியோ போடுறேன். பயங்கரமா இருக்கும் மாவிளக்கு. அப்படி பெண்கள் தான் ஃபுல்லா, நம்ம ஊர்ல அதெல்லாம் எடுக்கணும், பெண்கள் எல்லாமே செமையா இருக்கும். நமக்கு வந்துட்டு பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறது, பொண்ணுங்களாம் அப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஊரை ஃபுல்லா சுத்தி கூட்டு வந்து கோயில கொண்டு இறக்கி வைப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். புதன்கிழமை வந்துட்டு கச்சேரி நடக்கக்கூடிய இடம் இதுதான். அந்த மேடம் ரெடி பண்ணல, இந்த ரெடி பண்ணல, நாளைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்ப இந்த இடம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இல்ல உள்ள எடுக்காத, உள்ள எடுக்க மாட்டேன். இந்த இடம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா முளைப்பாரி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பயிர் வகைகளை உள்ள போட்டு அவங்க வந்துட்டு எடுப்பாங்க. விரதம் இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து அந்த அவங்க முளைய பாத்துப்பாங்க. ஸோ இங்க இருந்து எடுத்துட்டு இதை வந்துட்டு அந்த அன்னைக்கு திங்கக்கிழமை நைட் வந்து இதெல்லாம் பிரிச்சுவாங்க. உள்ள இருக்கிற முளைப்பாரியை வந்துட்டு எடுத்துட்டு இந்த ரோடு வழியா உள்ள போய் சுத்தி அப்படியே சுத்தி காட்டி கொண்டு வருவாங்க. இந்த பாத்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயில் எந்த ஒரு பூஜை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. நைட்டு சாப்பாடு இங்க பாருங்க, அந்த இடத்த காட்டுறோம். இந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகும். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இதான் நம்ம தெருங்க, இது நம்ம தெரு. இந்த தெருக்குள்ளதான் வந்துட்டு பந்தி வச்சு சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. எல்லாம் யூடியூபர்னு பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க யூடியூபர்னு. கோயில் கூடனா அதாவது நம்ம பொதுவா எல்லா ஊர் மக்களும் வந்து இருக்கிறது வந்துட்டு தனித்தனியா இருப்பாங்க, அவங்க சொந்த பந்தம் மட்டும் இருப்பாங்க. இது ஒரே குறிப்பிட்ட இடம் மட்டும்தான், 2-3 தெருக்கள் மட்டும்தான் இருக்கிறதுனால வந்துட்டு எல்லாருமே சொந்த பந்தமா தான் இருக்கும். சொந்த பந்தம், மாமா மச்சம், பங்காளியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு வைங்களேன். ஏன்னா நம்ம உள்ளூர்காரன், நம்ம ஊர் கோயில் கூட அப்படிங்கும்போது ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? இதுக்காண்டி 6 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அந்த போய் வண்டியில் அடி வாங்கிறதா இப்படி வா, இல்ல வண்டி வருதுல இப்படி வாழ வாங்குறதுக்கு பட்ட கஷ்டம்.
1 மாசம் சம்பளத்தை மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு உள்ள அம்மன் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இதான் நம்ம ஊர் கோயில். இப்போ அங்க பாருங்க, அது லைட்டுக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இதான் வந்துட்டு பசங்களோட அட்டி. அதாவது இதுல தான் உட்காந்துட்டு அந்த திண்டு போட்டிருக்காங்க. அந்த திண்டுல தான் உட்காந்து இங்க நம்மளை காட்டு அந்த திண்டுல தான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பேசுறது. பசங்கெல்லாம் இங்கே தாங்க எப்போ ஜாலியா. அப்போ முந்தி சின்ன பையனா இருக்கும்போது, இப்பெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ஒவ்வொரு தலைமுறை மாற 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 பசங்க எல்லாரும் பிரிஞ்சு கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குமே அதிகமாலாம் சேர மாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு நைட்டு பார்த்தா அதுல எதுவுமே இருக்கு, எல்லாத்தையும் மாட்டிடுவாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள, ஆமா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா லைட் எல்லா செட்டிங்ஸையும் மாட்டி பயங்கரமா மேலெல்லாம் காட்டுறாங்க. நாளை கோயில் நாளைக்கு சூப்பரா ஸ்டார்ட். நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளையில இருந்து பங்கமா இருக்கும். நம்ம தான் அப்படின்னு இருக்கோம். இப்போ ஊர்ல திருவிழான்னா அந்த மாதிரி இருக்காது. எல்லாரும் சேர்ந்தா பண்ணணும், எல்லாரும் இதான் பண்ண முடியும். இது அப்படி கிடையாது, நம்ம தான் அப்படின்னு இருக்கோம். அதுதான் அந்த கெத்து. இதெல்லாம் இந்த வருஷம் தான் போட்டிருக்காங்க, இந்த வலை மாதிரி. இது இந்த வருஷம் தான் புதுசா போட்டிருக்காங்க. ஓ, இந்த மாதிரிலாம் புதுசா போட்டிருக்காங்க இந்த வாட்டி. இங்க பாருங்க, உள்ள என்ன லைட். இதான் வந்துட்டு தேரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அந்த வாக்குல எழுப்பாங்க. உள்ள சின்ன தேர் பெரிய தேர்னு சொல்லி இழுப்பாங்க. அவ்வளவுதான். பந்தக்கால். இதுக்கு பேர் தாங்க பந்தக்கால். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீடுலாம் அந்த பந்தக்கால் நட்டுவீங்கல்ல, பால் காய்க்கிறதுக்கெல்லாம். இது போட்டோ இருக்கு, போட்டோ தனியா போட அப்பதான் தெரியும். இது பந்தல் போட்டிருக்கனால பந்தலோட சேர்ந்து இருக்கு, அதனால நினைச்சிட போறாங்க. என்னென்ன இதுன்னு சொல்லுவீங்க. சொல்லல அது என்னதுன்னு. இதுல அது முத்தாரம்மன், இது மாரியம்மன், இது உச்சினி மகாளியம்மன். அந்த மாதிரி 3 அம்மன் இங்க இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு சொடலை ஐயா, அத அங்க க்ளோஸ் உள்ளுக்கு காட்டிடு. அது வந்து சொடலை சாமி இருக்குங்க. சரி, இந்த பக்கம் திருப்பி தெரியாதுன்னு தெரிய வேண்டியதான். அங்க ஒரு சாமி இருக்கு. இங்க என்னைய காட்டு. அங்க ஒரு சாமி இருக்கு. அந்த சாமி என்ன சாமி எங்களுக்கு தெரியாது. ஆனா பூஜை பண்றவங்களுக்கு பெரிய ஆட்களுக்கு தெரியும். எங்களுக்கு பொங்கல் வைப்பாங்க. அந்த சாமி பொங்கல் வச்சுட்டு எங்களுக்கு அடுத்து வச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால இங்க உட்காந்து பொங்கல் மட்டும் சாப்பிட்டு போறது. பொங்கல் இருக்காது, அதுல படையில எடுத்துட்டு கோயிலை பத்திலாம் நமக்கு எதுவும் பெருசா தெரியாதுங்க. நமக்கு சாமி மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க. பசங்களோட ஜாலியா, அதாவது ஒட்டு உறவு, அங்காளி பங்காளி பந்தம் அதெல்லாம் நிறைய வருமா. எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அது பிடிச்சிருக்கு. அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் எனக்கு வந்து இந்த கோயில் கூட பிடிக்குமே தவிர கடவுளுக்கு அதுக்காண்டிலாம் இல்ல. நம்ம அதனால அதுக்கு எதிர்ப்பும் கிடையாது. நம்பிக்கை இருக்கவங்க கும்பிடலாம், அவ்வளவுதான். ஆனா இது ஜாலியா இருக்கும், செமையா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அதை பக்கம் பாத்தீங்கன்னா இங்கதான் வந்துட்டு சாப்பாடு போடுற இடம். அங்கதான் சாப்பாடு போடுவாங்க. ஆக்சுவலா நான் மற்ற கோயிலோட இந்த கோயில என்ன ஸ்பெஷலா என்ன பண்ணா, 3 நாள் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். 3 வேளை சாப்பாடும் ஓடும். எந்த வீட்லயும் பொங்க மாட்டாங்க சோறு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வருஷம் ஃபுல்லா எத்தனை படத்துல பாத்திருப்பீங்க, ஆம்பளைங்க உழைக்கணும், ஆம்பளைங்க வந்துட்டு 2 நாள் லீவ் கிடைக்கும், பொண்ணுங்களுக்கு லீவ் கிடைக்காது, சமையல் கட்டிலே இருக்கணுங்கிறது அவங்க விதி. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கோயில் கடன் வரும்போது 3 நாள் சாப்பாடு வெளியே. அப்படிங்கும் போது யாரும் பொங்க வேணாம். எல்லாருக்கும் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு வந்துட்டு, அதாவது ஊர்ல உள்ள கிராமத்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வெளியே இருந்து பேசுறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களால பேச முடியாது. ஏன்னா புருஷன் ஏதாவது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்கன்னு போயிருவாங்க கிராமத்துல. அதுவும் மெயினா நம்மள மாதிரி கிராமத்துல எல்லாம் அப்படிதான். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கோயில் கூட வந்து 3 நாள் சாப்பாடு செய்யணும் போது அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஏகப்பட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியவே, ஜாலியா அடுத்தவங்க ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கிராண்டா அமையும் நம்புறோம். நல்லபடியா அமையும். இனிமே கட் அவுட் அதெல்லாம் வைப்பாங்க பசங்களுக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல போடுறோம். இந்த வீடியோல ஒரு என்ட்ரி மட்டும் கொடுத்தாச்சு, இன்ட்ரோ. ஸோ அவ்வளவுதான், இதான் கோயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. இங்கதான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போதைக்கு எடுத்தாச்சு. இதான் உங்களுக்கு இதை பத்தா அடுத்து உங்க வீடியோ வரும். நாளைக்கு விளக்கு பூஜை வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். இல்ல அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட சிம்பிள் போட்டலாம். இதான் நம்ம சேனலோட சிம்பிள். அப்படி இல்ல, தன்மை இப்படி எப்படி ஒண்ணு அப்படியா, இதான் இன்ஃபினிட்டி. ஓகே, பாக்கலாம். ரோட்ல கட்டக்கூடாதுங்கறதால சைடுல கட்டுறாங்க. ஆமா, முந்திலாம் வந்துட்டு இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு நடுவோடு கட்டி மேல வரைக்கும் எழுப்புவாங்க ஆச்சு. இப்ப அப்படி கட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்க போல, அதனால கட்டல. நாங்க வந்து ரூல்ஸ் மதிக்கிற ஆள். அதுவும் எங்க கிராமம் எல்லாம் வந்து ரொம்பவே மதிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, கேஸ் போட்டுறாங்கல்ல நம்ம மேலே, பஸ் விட மாட்டாங்கன்னு சொல்லி.